நாம வழக்கமா நம்ம வாழ்க்கைய ஒரு பில்டிங் பிளான் மாதிரி ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வயசுல படிப்பு, அடுத்து ஒரு நல்ல வேலை, அப்புறம் சொந்த வீடு, அப்புறம் அமைதியான ஓய்வு காலம் அப்படின்னு ஒரு தெளிவான லிஸ்ட் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். நாம உழைப்ப போடுறோம், அதுக்கான பலன் அப்படியே நேர்கோட்டுல கிடைக்கும்னு நம்ம நம்புறோம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல, நம்மிடம் உள்ள பண்டைய தரவுகள், அப்புறம் நவீன உளவியல் குறிப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒரு மாபெரும் கேள்வி எழும்போது. அந்த மாற்று விசை பத்தி சொல்ல வர்றீங்க, கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. இந்த நேர்கோட்டு பயணத்துல பிரபஞ்சம் தனக்கென ஒரு மாற்று விசைய, அதாவது ஒரு ஓவர்ரைட் பட்டனை வச்சிருந்தா என்ன பண்றது? உங்க நினைச்சது அப்படியே நடக்கிறதுக்கு, உங்க யதார்த்தத்தையே மாத்தி எழுதுறதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு 5 செகண்ட் நேரத்தை ஒதுக்கி கொடுக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா, இது ஏதோ மந்திர தந்திரமோ இல்ல கற்பனையோ கிடையாது. ஆமா, அந்த தரவுகளோட நோக்கம் அது இல்ல. கண்டிப்பா. இந்த தரவுகள நாம ஆழமா படிக்கும்போது, காலத்தோட கட்டமைப்புக்கும், மனித மனசுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நுட்பமான அறிவியல் தான் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது. ம். குறிப்பா சொல்லணும்னா 2026ஆம் வருஷம் வரப்போற சித்ரா பௌர்ணமி நாள உளவியல் ரீதியாகவும் பிரபஞ்ச ஆற்றல் ரீதியாகவும் நாம எப்படி முழுமையா பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய திறவுகோள். அதாவது நீங்க உங்கள சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தோட அதிர்வலையோட எந்த அளவுக்கு இணைந்து செயல்படுறீங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது இல்லையா? உண்மைதான். இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். அது என்ன அந்த 5 செகண்ட் ரகசிய நேரம் அப்படிங்கிற ஆர்வம் தான் அது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நம்ம தரவுகள்ல பாத்தீங்கன்னா அகத்திய முனிவர் உலகத்துக்கு சொன்னதா ஒரு மாபெரும் ரகசியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட பேரு சோடசக்கலை. சோடசக்கலை. இத படிக்கும்போது எனக்கு தோணுன முதல் கேள்வி என்னன்னா, இந்த நேரத்துல அப்படி என்னதான் பிரபஞ்சத்துல மாறிடுது? இது அமாவாசை இல்லனா பௌர்ணமி. திதி முடியிற நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1 மணி நேரத்துக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த 2 மணி நேர விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த 2 மணி நேரத்துல நடக்கிற அந்த ரகசிய மாற்றம் என்ன? இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வானியலையும் ஆற்றல் அதிர்வுகளையும் கவனிக்கணும். அதாவது எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, சொல்லுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படிங்கிறது வெறுமனே கேலண்டர்ல இருக்கிற தேதிகள் மட்டும் கிடையாது. அது ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட். கரெக்ட். சூரியனும் சந்திரனும் பூமியோட ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இணையும் இல்லனா விலகும் மிக துல்லியமான வானியல் நிகழ்வுகள் தான் அது. சரி. இந்த திதிகள் முடிவடையும் அந்த 2 மணி நேர சாளரத்துல என்ன நடக்குதுன்னா, பூமியோட மின்காந்த புலம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒருவித அமைதி நிலைக்கு வருது. அப்போ அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்டேபிளா இருக்குமா? ஆமா. தரவுகள் இதை எப்படி குறிப்பிடுதுன்னா, பிரபஞ்சம் இயற்கையின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுது. ஓ, வாவ். அதாவது அத்தனை இரைச்சல்களும் ஓய்ந்து பிரபஞ்சம் முழுவதும் ஒருவித ஆழ்ந்த அதிர்வலையில ஒரு டிரான்ஸ் நிலையில இருக்கும். அந்த 2 மணி நேரத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட 5 செகண்ட்ல மட்டும் மனிதர்கள் உட்பட அத்தனை உயிரினங்களோட மூளை அலைகளும் பிரபஞ்சத்தின் அதிர்வலையோட துல்லியமா ஒத்துப்போகும் ஒரு புள்ளி உருவாகும். ஒரு நிமிஷம். அப்போ அந்த 5 செகண்ட்ல நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா நடக்கும். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆன்லைன்ல நடக்கிற அந்த ஃபிளாஷ் சேல் மாதிரி இருக்கு. நல்ல உதாரணம். இல்லையா பின்ன? அத்தனை பேரும் காத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சில நொடிகள் மட்டும் ஆஃபர் திறக்கப்படும், டக்குன்னு புக் பண்ணும். ஆமா ஆமா. இல்லனா வண்டியில வேகமா போகும்போது வானத்துல எரி நட்சத்திரத்தை பார்த்து அவசர அவசரமா ஒரு வரத்தை கேட்போமே, அது போல இருக்கு. ஆனா நடைமுறையில எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? அந்த 5 செகண்டு எப்போ வரும்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாது இல்லையா? கையில ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு இதை நாம அளக்க முடியாதே. அப்புறம் எப்படி நாம நினைச்சதை அந்த செகண்ட்ல கேட்கறது? அதுதான் இங்க இருக்கிற பெரிய சவாலே. அந்த 5 செகண்ட் எப்போ வரும்னு முன்கூட்டியே கணிக்க முடியாது அப்படிங்கறதால தான் அந்த 2 மணி நேரமும் முழுமையான விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நம்ம மரபு சொல்லுது. ஓ, 2 மணி நேரமும் கான்ஷியஸா இருக்கணும். ஆமா. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க. உங்கள 2 மணி நேரம் கண்ண மூடி உட்கார சொல்லி ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா உங்களால முடியுமா? சத்தியமா கஷ்டம். மூளை சும்மா இருக்காது. கரெக்ட். நம்ம மூளை என்ன செய்யும்? எனக்கு நிம்மதி வேணும், அந்த ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும், வண்டியோட இஎம்ஐ கட்டணும், அப்படியே கொஞ்சம் உடம்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு 10 கோரிக்கைகளை வைக்கும். ஆமா, அடுத்தடுத்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த சோடசக்கலை நேரத்துல பிரபஞ்சத்தோட அதிர்வலையோட நம்ம மனசு இணையும் போது நம்ம கோரிக்கை ஒரு லேசர் கதிர் மாதிரி ரொம்ப கூர்மையா இருக்கணும். ஃபோக்கஸ்டா இருக்கணும். பல கோரிக்கைகளை வச்சா அந்த 5 செகண்ட் அதிர்வலை உங்களை வந்தடையும் போது உங்க அலைவரிசை சிதறி போயிருக்கும்.
அதனால நீங்க கேட்டது எதுவும் நடக்காம போயிடும். அதாவது மொபைல்ல பல அப்ளிகேஷன்களை ஒரே நேரத்துல திறந்தா ஃபோன் ஹேங் ஆயிடுமே, அதுபோல நம்ம மனசோட குவியம் சிதறக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அதேதான். ஏதாவது ஒன்றை மட்டும்தான் அந்த 2 மணி நேரமும் ரொம்ப ஆழமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த 5 செகண்ட் ஃப்ளாஷ் சேல் விண்டோ திறக்கும்போது நம்ம கோரிக்கை நேரடியா போய் பதிவாகும். இது லாஜிக்கலாவே ரொம்ப சரியா படுது. ஆமா, இது ஒரு பியூர் சயின்ஸ். சரி, இத பௌர்ணமியை வச்சு பார்த்தோம். இப்போ இந்த வருஷத்தோட மிக முக்கியமான பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமி எப்போ வருது? அந்த சோடசகலை நேரத்தை எப்படி நாம துல்லியமா கணக்கிடுறது? தரவுகளின் படி பாத்தீங்கன்னா 2026ஆம் வருஷத்துல சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வருது. மே 1. சரி. திதி எப்ப தொடங்குதுன்னா ஏப்ரல் 30 இரவு 9:51 மணிக்கு தொடங்கி மே 1 இரவு 11:07 மணிக்கு முடியுது. அப்போ அந்த மே 1 காலை நேரம் எப்படி? மே 1 அன்னைக்கு காலை 9:10 இருந்து 10:20 வரையிலான நேரம் வழிபாட்டிற்கான மிகச்சிறந்த நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஆனா அந்த 5 செகண்ட் ரகசியத்தை தாங்கியுள்ள சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மே 1 இரவு 11:07க்கு பௌர்ணமி முடியறதால அதிலிருந்து 1 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும், அதாவது இரவு 10:07 முதல் நள்ளிரவு 12:07 வரையிலான அந்த 2 மணி நேரம்தான் அந்த உச்சக்கட்ட அதிர்வலை நடக்கும் சாளரம். இரவு 10:07 முதல் நள்ளிரவு 12:07 வரை. நேயர்களே, இது கண்டிப்பா பதிவு செஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம். ஆமா, ரொம்ப முக்கியமான நேரம். ஆனா இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை இணைக்க விரும்புறேன். ஜோதிடத்துல சந்திரனை நாம மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம். அதாவது மனச கட்டுப்படுத்துபவன். கரெக்ட். வளர்பிறை மற்றும் தேய்பிறை எப்படி வருதோ அதே போல மனித மனசும் பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்குதுன்னு இந்த நூல்கள் சொல்லுது. ஆமாம். இத கொஞ்சம் அறிவியல் கோணத்துல சிந்திச்சு பாருங்க. சந்திரன் இங்கிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அது பூமியில இருக்கிற கடலோட பிரம்மாண்டமான அலைகளையே தன்னோட ஈர்ப்பு விசையால கட்டுப்படுத்துது இல்லையா? ஆமா, கிராவிடேஷன் புல். அப்படி இருக்கும்போது சுமார் 70% நீராலான இந்த மனித உடலையும் மனசையும் அது பாதிக்காதா என்ன? நீங்க தொட்டு இருக்கிறது ஒரு மிக முக்கியமான உளவியல் மற்றும் உயிரியல் ரீதியான புள்ளி. மனித மூளையும் உடலும் பெருமளவு நீரால ஆனது மட்டும் இல்லாம நம்ம நரம்பு மண்டலம் மிக நுட்பமான மின்காந்த அதிர்வுகளால இயங்குது. சரி. சந்திரனோட ஈர்ப்பு விசை எப்படி பூமியோட கடற்பரப்புல அலைகளை உருவாக்குதோ அதே ஈர்ப்பு விசை மனித நரம்பு மண்டலத்திலையும் நுட்பமான மாற்றங்களை ஏற்படுத்துது. ஓ, அப்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா? கண்டிப்பா. தேய்பிறை காலங்கள்ல மூளையில சுரக்கிற செரோட்டோனின் அளவுகள்ல ஏற்படுற நுட்பமான மாறுபாடுகளால மனசு ஒருவித சோர்வையும் குழப்பத்தையும் சந்திக்குது. அப்போ பௌர்ணமி நெருங்கும்போது என்ன ஆகும்? பௌர்ணமி நெருங்கும்போது மூளையோட ஆற்றல் ஒரு உச்ச நிலைய அடையுது. ஓஹோ, அப்படியென்றால் முழு நிலவு நாளான பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மனசு மிக உயர்ந்த ஆற்றல் நிலையில இருக்கும். ஆமா. ஆனா ஆற்றல் அதிகமா இருக்கும்போது குழப்பமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தானே அந்த நாள்ல மனசை ஒருமுகப்படுத்த சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் தியானம் பண்றதுக்கும் மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவு பெறதுக்கும் சித்ரா பௌர்ணமிய மிகச்சரியான தருணமா தேர்ந்தெடுத்தாங்க. சூப்பர். அன்னைக்கு நம்ம மனசு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் நிலையில இருக்கும். அத சாதாரணமா விட்டுட்டா தேவையற்ற சிந்தனைகள் பெருகி மன உளைச்சல் வரலாம். ஆமா, நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவோம். ஆனா அதே உச்சக்கட்ட ஆற்றலை ஒருமுகப்படுத்தப்பட்ட தியான மூளை நெறிப்படுத்தும் போது மூளையில இருக்கிற நியூரான்கள் ஒரு சீரான நிலைய அடையுது. ஓ வாவ். அதுதான் பல நாட்களா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு திடீர்னு ஒரு தெளிவான முடிவை நமக்கு கொடுக்குது. இது எனக்கு நல்லாவே புரியுது. மூளையோட ஆற்றலை வீணடிக்காம லேசர் போல குவிக்கிறது. சரி, பௌர்ணமி நம்ம மனக்குழப்பங்களை தீர்க்கும் அப்படிங்கறது அறிவியல் பூர்வமாவே புரியுது. ஆனா சித்திர பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வர்றது சித்திரகுப்தன் வழிபாடு தானே? ஆமா, நிறைய பேர் அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. சித்திரகுப்தன் அப்படின்னதும் பலருடைய கற்பனை எப்படி இருக்குன்னா, கையில ஒரு பெரிய லெட்ஜர் புக்கை வச்சுக்கிட்டு நாம செய்யற பாவங்களுக்கெல்லாம் மைனஸ் மார்க் போடுற ஒரு ஆள் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பலரும் சித்திரகுப்தனுக்கு பூஜை செஞ்சுட்டா, அவருக்கு பிடிச்சமான உணவுகளை படைச்சிட்டா அவர் நம்ம தலையெழுத்தையே மாத்திடுவார்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னவோ இது ஒரு காஸ்மிக் ஆடிட்டருக்கு லஞ்சம் கொடுக்கற மாதிரி தோணுது. நான் அவருக்கு நல்ல பூஜை செஞ்சா என் பாவ கணக்கை அழிச்சிட்டு புது கணக்கு எழுதிட மாட்டாரா? நீங்க கேக்குறதுதான் இன்னைக்கு பலருடைய மனநிலையா இருக்கு. ஆனா ஒரு வருமான வரித்துறை ஆடிட்டர் கிட்ட போய், ஐயா உங்களுக்கு நான் பெரிய விருந்து வைக்கிறேன், என்னோட ஊழல்களை எல்லாம் மறைச்சு நல்ல கணக்கா மாத்தி எழுதிருங்க அப்படின்னு பேரம் பேசினா என்ன நடக்கும்? மாட்டிப்போம். அதுவே ஒரு மிகப்பெரிய குற்றமாகி நம்மள உள்ள தள்ளிடுவாங்க இல்லையா? அதேதான்.
சித்ரகுப்தர் விஷயத்திலயும் அதுதான் நடக்குது அப்படின்னு இந்த தரவுகள் மிக தெளிவா சுட்டிக்காட்டுது. ஓ அப்படியா? சித்ரகுப்தர் அப்படிங்கிறவர் யமதர்மன் கிட்ட நம்மளோட கர்ம கணக்க உள்ளபடியா வாசிப்பவரே தவிர கணக்க மாற்றுபவர் கிடையாது. அவர் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி. ஆமா, அவர்கிட்ட போய் என் கணக்க மாத்தி எழுதுன்னு பொய் கணக்கு எழுத சொன்னா இவன் தப்பு செஞ்சது பத்தாதுன்னு என்னையே பொய் கணக்கு எழுத சொல்றான் அப்படிங்கறதையும் சேர்த்தே அவர் தன் கணக்குல ஒரு புது பாவமா எழுதி வச்சுப்பார். அப்ப குறுக்கு வழியில கர்ம கணக்க மாத்தவே முடியாதுன்னு உறுதியாயிடுச்சு. கண்டிப்பா முடியாது. அப்படி என்றால் சித்திரகுப்தனை வழிபடுவதோட உண்மையான நோக்கம்தான் என்ன? அவர்கிட்ட நாம என்னதான் கேட்கணும்? உண்மையான சித்திரகுப்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது உங்களை நீங்களே வருடாந்திர ஆடிட் செஞ்சுக்கிற மாதிரி. ஓ, நம்மள நாமே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஆமா, நான் இதுவரை செஞ்ச தவறுகள் எனக்கு புரியுது. இனிமேல் என் மனசுல தீய எண்ணங்கள் வராம நல்ல எண்ணங்களோடும் நேர்மையான செயல்களோடும் வாழ எனக்கு மன உறுதியை குடு அப்படின்னு கேக்குறது தான் சரியான முறை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த நாள்ல அவரை வழிபடுறதோட அடிப்படை தத்துவமே நம்மளோட மனசாட்சியை நாமே விழிப்படைய செய்யறது தான். நாம செஞ்ச தவறுகளை உணர்ந்து இனி அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை எடுக்கும்போது நமது மூளையோட நரம்பியல் பாதைகளே, அதாவது நியூரலாஜிக்கல் பாத்வேஸ் மாறத் தொடங்குது. அதுதான் நம்மளோட கர்மாவை மாத்துது. கர்மா அப்படிங்கிறது ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதப்பட்ட கணக்கல்ல. அது நாம பழகி போன குணங்கள். குணத்தை மாத்தினா கர்மா மாறும். இத மிக அழகா புரிய வச்சிங்க. நன்றி. சரி, சித்திரகுப்தரை கரெக்ட் செய்ய முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல எப்படிதான் சரியான முறையில இறைவனை வழிபடுறது, அதற்கான நடைமுறை வழிகளை பார்ப்போம். சரி, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலை மாதிரி தலங்களுக்கு கிரிவலம் போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஆற்றலை தரும்னு பரவலா நம்பப்படுது. ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நடைமுறை சிக்கல் என்னவென்றால், அத்தனை லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடும்போது அங்க அமைதியை விட நெரிசலால் வர்ற மன உளைச்சல் தான் மிஞ்சுது. கூட்டத்துல சிக்கி தவிக்காம இந்த ஆற்றலை பெற வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. திருவண்ணாமலையில கிரிவலம் போறது அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடியதுதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வயசானவங்க, குழந்தைங்க உள்ளவங்க அந்த நெரிசல்ல சிக்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓ, அப்போ மாற்று வழி இருக்கா? ஆமா, இதுக்காக நம்ம மரபு மிக எளிமையான மாற்று வழிகளை சொல்லி வச்சிருக்கு. நீங்க திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண சிவன் கோயிலுக்கு சென்று கூட உங்களால அந்த பலனை அடைய முடியும். ஆமா, இந்த தரவுகள்ல அத படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பக்கத்து தெருவுல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் 11, 21 அல்லது 108 முறை உட்பிரகாரத்தை வலம் வந்தாலே அது கிரிவலம் சென்றதற்கான முழு பலனையும் தரும்னு கூறப்பட்டிருக்கு. ஆமா, அது முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்ல, அருகில் சிவன் கோயில் இல்ல, முருகர் கோயில் தான் இருக்கு அப்படின்னாலும் அங்கே தாராளமா வலம் வரலாம். ஏன்னா சிவனும் முருகனும் ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். மேலும் நாராயணரை வழிபடுறவங்க மாலை 6 மணிக்கு மேல சத்யநாராயணர் பூஜை செய்வதும் விசேஷமானதுன்னு தரவுகள்ல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? மலையை சுத்துறதுக்கும் சின்ன கோயிலை சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? இதோட பின்னாடி இருக்கிற நுட்பமான அறிவியலை நீங்க கவனிக்கணும். பௌர்ணமி அன்னிக்கு சந்திரன் முழுமையா இருக்கு. அதோட ஒளியும் பூமியின் மீது விழும் ஈர்ப்பு விசையும் எங்கும் சமமாகவே இருக்கும். அதாவது எனர்ஜி எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். ஆமா, நீங்க திருவண்ணாமலையில நடந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கோயில்ல நடந்தாலும் சரி, பிரபஞ்ச ஆற்றல் உங்களை வந்தடையும். இங்க முக்கியமானது இடம் கிடையாது, உங்க மனநிலை தான். ஓ, மனசுதான் காரணமா? கண்டிப்பா. ஒரு கோயிலோட உட்பிரகாரத்தை 108 முறை நிதானமா மூச்ச கவனிச்சு உங்க எண்ணங்களை குவித்து வலம் வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? அது ஒரு மிக சிறந்த நகரும் தியானமா, அதாவது ஒரு மூவிங் மெடிடேஷனா மாறிடுது. ஒரே சீரான தாளத்துல நடக்கும்போது உங்க மூளை தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்திட்டு ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு போகுது. இதுதான் கிரிவலத்தோட உண்மையான நோக்கம். இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆறுதலா இருக்கு. கடவுள் எங்கேயோ இல்ல, நம்ம பக்கத்து தெரு கோயிலும் இருக்கார் அப்படிங்கறது இது அழகா உணர்த்துது. நீ சிக்கி மூச்சு திணறி திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க கூட்டம் குறைவா அமைதியா இருக்கோ அங்கே வழிபடுவதே உங்க மனசுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையேயான தொடர்பை வலுவாக்கும். அதுதான் ஆன்மீகத்தோட முதிர்ச்சி. அமைதியை நோக்கி பயணிக்கிறது தான் ஆன்மீகமே தவிர பகட்ட காட்டுறதில்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, கோயில்ல வழிபாடு முடிஞ்சது. அடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி ஒவ்வொரு வீட்டோட முற்றத்துக்கும் மாடிக்கும் மாறுது அப்படிங்கறத பாப்போம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இது. நிலாச்சோறு சாப்பிடுறது.
நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் அது. இந்த நாள்ல சக்கரை பொங்கல், இளநீர் பானகம், அப்பம் மற்றும் பலவிதமான சித்திர அன்னங்கள், அதாவது எலுமிச்சை சாதம், புளியோதரை மாதிரி கலவி சாதங்கள் செஞ்சு இறைவனுக்கு படைக்கணும்னு சொல்றாங்க. ஆமா. மாலை 6 மணிக்கு மேல சந்திரனை மனதார நினைச்சு குடும்ப அமைதிக்காக பிரார்த்தனைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திறந்த வெளியிலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ உட்கார்ந்து நிலவொளியில ஒன்னா சாப்பிடணும். கரெக்ட். இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? இதுக்கு குறிப்பிட்ட உணவுகளை ஏன் சொல்றாங்க? சித்திர மாதம் அப்படிங்கிறது வெயிலோட உச்சக்கட்டம் இல்லையா? அதனால உடம்ப குளிர்ச்சிப்படுத்துற இளநீர், பானகம் மாதிரி உணவுகளை சேர்த்தாங்க. ஓ, சீசனுக்கு ஏத்த ஃபுட். ஆமா. ஆனா இதை விட ஆழமான ஒரு விஷயம் இதுல அடங்கியிருக்கு. இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு அசாத்தியமான ஃபேமிலி சைக்காலஜி. ஃபேமிலி சைக்காலஜியா? எப்படி? ஒரு காலத்துல கிராமங்கள்ல ஆற்றங்கரையிலயும் குளக்கரையிலயும் மக்கள் குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் 4 சுவத்துக்குள்ள ஆளுக்கு ஒரு மூலையில மொபைல் போன் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். அது ஒரு கசப்பான உண்மைதான். சித்ரா பௌர்ணமியோட அந்த பிரகாசமான நிலவொளி இயற்கையாகவே மனித மனச அமைதிப்படுத்துற மெலட்டோனின் மாதிரி ஹார்மோன்களோட உற்பத்திய சீராக்குது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. ஓ, மெலட்டோனின். அப்போ நல்ல தூக்கமும் வரும், அமைதியும் கிடைக்கும். ஆமா. அந்த இயற்கையான ஒளியின் கீழ் குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து முகத்தை பார்த்து பேசி சிரிச்சு சாப்பிடும்போது ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் நடக்குது. நீங்க சொல்றத பார்க்கும்போது நாம வாழற இந்த அவசரமான நவீன உலகத்தோட அன்பிளக்டு ஃபேமிலி டின்னர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டோட இது அப்படியே ஒத்துப்போகுது. கண்டிப்பா. எந்த டிஜிட்டல் திரைகளும் இல்லாம குடும்பத்தோட நேரடியாக முகம் பார்த்து பேசுற அந்த நேரம், மொட்டை மாடியில நிலவொளியில ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த சூழ்நிலையே ஒருவித நெருக்கத்தை உருவாக்கிடுது இல்லையா? நிச்சயமா. ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு ஆழமான உளவியல் பாதுகாப்பு உணர்வு, அதாவது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அங்கதான் தோன்றுது. நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதேதான். என்ன சுத்தி இத்தனை உறவுகள் இருக்காங்க, எனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன தாங்கிக் கொள்ள ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற தைரியம் அந்த சிரிப்புலயும் பேச்சிலையும் இயற்கையாகவே கடத்தப்படுது. ரொம்ப அருமை. நம்ம முன்னோர்கள் குடும்பங்களை ஒன்றிணைக்க எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல நிலவோட அழகையும் பிரபஞ்ச சக்தியையும் எப்படி ஒரு அருமையான கருவியா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்மள வியக்க வைக்குது. கண்டிப்பா. இதை விட ஒரு சிறப்பான ஆழமான அலசல் இருக்க முடியாது. நாம விவாதித்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா தொகுத்துடலாம். சரி, சொல்லுங்க. 1. சோடசக்கலை எனப்படும் அந்த மாயாஜால 2 மணி நேரம். குறிப்பா 2026 மே 1 அன்னைக்கு இரவு 10:07 முதல் நள்ளிரவு 12:07 வரை. ஆன்மா. அதுல பிரபஞ்சம் உறைந்து நிற்கும் அந்த 5 செகண்ட்ல சிதறாத ஒற்றை குறிக்கோளோட நாம வைக்கும் ஒரு கோரிக்கை நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிற பிரபஞ்ச ரகசியத்தை பார்த்தோம். நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறதே உண்மையான வழிபாடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். மற்றும் கூட்டத்துல போய் அவதிப்படுறத விட பக்கத்துல உள்ள கோயில்லையே அமைதியா 108 முறை வலம் வர்றது எப்படி ஒரு ஆழமான தியானமா மாறும் அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இறுதியா அந்த நிலாச்சோறு மன அழுத்தங்களை போக்கி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்றிணைக்கும் அந்த நிலவழி விருந்து, இவை எல்லாமே ஏதோ பழங்காலத்து சடங்குகள் இல்ல. ஆமா, அது ஒரு சயின்ஸ். மனித மனசையும் உடலையும் செம்மைப்படுத்த நம்ம முன்னோர்கள் விட்டுச் சென்ற மிகச்சிறந்த அறிவியல் மற்றும் உளவியல் கருவிகள் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். அறிவு அப்படிங்கிறது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல இல்ல, அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து பயனடைகிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. இந்த 2026 சித்ரா பௌர்ணமிய நீங்க ஒரு முற்றிலும் புதிய தெளிவான கண்ணோட்டத்தோட அணுக இந்த அலசல் பெருமளவு உதவி இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா உதவி இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் தாண்டி நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு மிக ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நம்ம நிறைவு செய்வோம். என்ன கேள்வி அது? அந்த சோடசக்கலையோட 5 செகண்ட்ல பிரபஞ்சம் அதிர்வலையற்று நிற்கும்போது நாம தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சா அது அப்படியே நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, பார்த்தோம். இப்ப கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. வருகிற அந்த சித்ரா பௌர்ணமி நிலவொளியில உங்க மொட்டை மாடியிலயோ இல்ல உங்க தெருவுலயோ ஒட்டுமொத்த குடும்பங்களும் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்னா உட்கார்ந்து தங்களின் தனிப்பட்ட சுயநலன்களை தாண்டி இந்த உலகத்தோட அமைதிக்காகவோ இயற்கையின் வளத்துக்காகவோ அல்லது மனிதனையை மீண்டும் தழைக்கணும் என்றோ அந்த 5 செகண்ட்ல ஒரே ஒரு விஷயத்தை ஆழமா ஒட்டுமொத்தமா நினைச்சா என்னாகும்? வாவ், கேக்கும் போதே சிலிருக்குது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய மாயங்களை செய்யும், அந்த ஒட்டுமொத்த கூட்டு பிரார்த்தனையோட அதிர்வலை எப்பேற்பட்ட அற்புதங்களை இந்த உலகத்துல நிகழ்த்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.